பிறப்பு சொல்லிவிடும் இறப்பு நீ வந்தவனா என்னவனா சொல்லிவிடும் பிறப்பு சொல்லிவிடும் பிறப்பு சொல்லிவிடும் இறப்பு போகும் இடம் சொர்க்கம் நரகம் உனக்கு பொறுப்பேதான் போகும் சொர்க்கம் நரகம் உனக்கு நீ வந்தவனா என்னவனா சொல்லிவிடும் பிறப்பு நீ நல்லவனா கெட்டவனா சொல்லிவிடும் இறப்பு சொல்லிவிடும் இறப்பு அரண்மனை வாசியெல்லாம் நோட்டை எண்ணுகிறார் வாசியெல்லாம் நோட்டை எண்ணுகிறார் அரசியல்வாதியெல்லாம் ஓட்டை எண்ணுகிறார் அரண்மனை வாசியெல்லாம் நோட்டை எண்ணுகிறார் அந்நாடம் காட்சியெல்லாம் நாளை எண்ணுகிறார் ஊருக்கென உழைத்தவர்கள் ஊரை விட்டு போகும்போது ஊரே சேர்த்து வந்து வாய்க்கரிசி போட்டு விடும் ஊரே சேர்ந்து வந்து வாய்க்கரிசி போட்டு விடும் நாள் முழுக்க பொய் உழைத்து நாலு கெட்ட மனிதன் செத்தார் நாள் முழுக்க பொய் உழைத்து நாலு கெட்ட மனிதன் செத்தார் தோல் கொடுக்க தூக்கி வரும் நாதியத்து போய்விடும் தோல் கொடுக்க தூக்கி வரும் நாதியத்து போய்விடும் நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு நீ நல்லவனா கெட்டவனா சொல்லிவிடும் இறப்பு சொல்லிவிடும் இறப்பு கெட்டவனா சொல்லிவிடும் இறப்பு சொல்லிவிடும் இறப்பு மாளிகையில் இருந்த புத்தன் மரத்தடி நிழல் புகுந்தான் ஏழைகளை கண்ட காந்தி ஆடைகளை குறைத்துக் கொண்டார் மாளிகையில் இருந்த புத்தன் மரத்தடி நிழல் புகுந்தான் ஏழைகளை கண்ட காந்தி குறைத்துக் கொண்டார் அங்கு கொடி ஒன்று இருந்தால் உலகே செழித்து விடும் அங்கு கொடி ஒன்று இருந்தால் உலகே செழித்து விடும் நாளுக்கு ஒரு கொடி இருந்தால் ஆளுக்கு ஒரு கட்சி இருந்தால் நாடே அழிந்து விடும்
சொல்லும். சொர்க்கம் நரகம் எங்கடா இருக்கு? மேல போயிட்டு வரியா? தெரியுமா? முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முன்னோர்கள் பயிர பிடிங்க. சொர்க்கம்னா செவ்வாசியா இருக்கலாம், நரக்கம்னா நரகம்னா என்ன பொருளை விட்டு பொறுப்பாங்களா? நீங்க எவன்டா பார்த்தாங்க? அதெல்லாம் ஒரு பயிரும் கிடையாது. இங்கேயே தெரிஞ்சு ஒருத்தர் செத்து தூக்கிட்டு போகிறையே அவனுக்கு சொர்க்கமா நரகமான்னு சொல்லிக்கலாம். 4 பேர் பேசுவான் பாரு நண்டு. யாரா செத்தது? நல்லவன்டா, இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருக்கலாம், நாட்டுக்கு நல்லது செஞ்சிருப்பேன், போயிட்டேன் அப்படின்னா அவனுக்கு சொர்க்கம். எப்படி சொர்க்கம்? அவன் நல்லவன். யாரா செத்தது? ராமசாமியா? நான் இதை தொலைட்டேன், சாக வேண்டிய ஆள்தான். எத்தனை குடும்பத்தை எடுத்திருக்காங்க போட்டோம் அப்படின்னா அவனுக்கு கன்ஃபார்ம் புரிஞ்சு வச்சா. இதுதான் சொர்க்கம். ஒன்றும் இல்லை, உன்னை கேட்க வேண்டாம். சூர்யா, இங்கே கூடியிருக்க கூட்டம் இது எத்தனை பேர் இருப்பாங்க ஒன்றா சொல்ல முடியுமா? ஒரு 150 பேர் உள்ளார இருப்பாங்க. 125 பேர் வச்சுக்கிடுவான். 150 பேர் 120 பேர் என்ன சொல்றாங்க? உன்னால தெளிவா சொல்ல முடியுதா? முடியாதுல்ல. நான் சொல்றேன், எனக்கு 1000 பேர் 5000 பேர், அதை பத்தி அவசியம் இல்லை. இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும், கண்டிப்பா நம்ம முறை ஜாபரம் தெரியும். இதுல யாராவது மறந்து பேச முடியுமா? இல்ல இல்ல நான் ஜாக மாட்டேன், நான் கல்போடு வேலை வாழ்வேன் சொல்ல முடியுமா? இந்த எல்லாம் கேட்காம கொஞ்சம் முன்ன பின்ன முதல் பசங்க நான் போனா 2வது பசங்க வேற போறாங்க, கடைசி பசங்க எல்லாரும் வந்துருவாங்க, அவ்வளவுதானே. ஆனால் இந்த உலகத்தில் இருக்க அவ்வளவு பேருக்கும் ஒரு விஷயம் தெரியவே தெரியாது. என்ன தெரியாது? எப்ப சாவம்னு தெரியாது. அது தெரிஞ்ச அவங்கெல்லாம் நானும் பார்க்க வருவாங்களா? நம்ம நானும் ஆட வருவோமா? பேசுவாரு. ஆனா அப்படியே வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக பேசிக்கிறேன். ஆமாப்ல, உனக்கு என்னைக்கு அவன் எனக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வாங்கி மாப்பிள்ள, உனக்கு இவன் எனக்கு நாளை வச்சுக்கிறாங்க. ஒரு நாட்டாருக்கு யாரும் தெரிஞ்சு எப்படி தெரிஞ்சுங்களே நிம்மதி இருக்குமா? அதனால தான் ஆண்டவன் அதை ரகசியமாக வைத்தான். மரணத்தின் நாளிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பான். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், சாகின்ற நாள் தெரிந்தால் வாழ்கின்ற நாள் நரகமாகிவிடும். அதனால தான் ஆண்டவன் ரகசியம் வச்சுட்டேன். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 60 வயசு 70 வயசு ஆச்சுன்னா சாதகத்தை எடுத்து ஜோசியக்காரனை கிளம்பிட்டேன். எனக்கு ஆயுசு எவ்வளோ பாருங்க, அவன் நம்மகிட்ட பிரம்மாவா அவன் சொல்றதுக்கு? அவனும் வாங்குற 100 ரூபாய்க்கு வச்சவும் இல்லாம 70 தாண்டி 80க்கு மேல ஆயுசு கட்டியா இருப்போம் அப்படின்னு ஜாதகம் பார்த்து வர்றதுக்கு அறிவிச்சு போறேன். தேவையா? அதனால தான் அந்த விஷயத்தை நம்ம தேடக்கூடாது. எப்ப கூப்பிடறாலும் போக வேண்டியது நமக்கு. அந்த காலத்துல அழகா சொல்லி வச்சா யாரு? கண்ணதாசன். நம்ம காரவிக்கிறத காதோரம் நினைச்ச முடி. கண்ணதாசன் ஆமன் ஒத்துக்கிறேன். பட்டுக்கோட்டை முண்டப்ப எதையாவது எடுத்து பேசணும்னு பாக்குறேன். எதையுமே சொன்னா அது இல்லப்பா, இது ஒரு சொன்ன சொல்லணும்டா நடப்பல. பட்டுக்கோட்டை சொன்னது காதோட நினைச்ச முடி கதை முடிவு காட்டுறதுல ஏன் லேசா காது ஓரத்துல நரைச்ச முடி வந்துச்சுன்னா கண்ணாடி பார்ப்பா நம்ம. ஓஹோ, நமக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டாங்க, நம்ம ரெடியான கிளம்புறதுக்கு. அப்போ கொண்டாடிக்கலாம் கூப்பிட்டு வா, இதை நீ எடுத்துக்க, இதை நீ எடுத்துக்க, அதை நீ எடுத்துக்க, நான் போன கிளம்புறேன் அப்படின்னா. இப்போ அப்படி இல்லை, பார்க்குறேன் முன்னாடி. ஏய் நமக்கே நோட்டீஸ் சொல்றியா? இவன் அது கருப்பாட்டை அடிச்சு 11 சொல்றேன், வரமாட்டேன் போகணும். நீ சொன்னா அந்த நோட்டீஸ் நம்ம செல்லுமா? செல்லாது. மூட்டை தெரியல. அதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கணும். இங்க ஒரு சத்தம் கிடக்கு. மாமா சோமா சொல்லுங்க, நீ கேட்டியா சத்தம்? என்ன சத்தம்? அது இல்ல, நாராயணா நாராயணா கேட்டுச்சா?
47 துப்பாக்கி. இதெல்லாம் பார்த்தால் ஒருவேளை சந்திரக்கட்ட வீரத்தின் கொழுந்தியா மயனா இருக்குமோ சந்தேகமா இருக்கு. இருக்கலாம் மதுரையா மயனா கொழுந்தியா மயனா விசாரிச்சு பார்த்தா இருந்து போச்சு. விசாரிக்கிறேன்